Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் கடலை மாவில் தான் செய்ய போகிறேன். நமக்கு ஒரு 400 கிராம் கிட்ட நமக்கு மைசூர் பாக் கிடைக்கும். 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். கடலை மாவை லைட்டாக நம்ம வறுத்துக்கிடலாம். அந்த வாசனை நல்லா வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக நம்ம வறுக்கணும்னு தேவையில்ல. வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எதுவும் தூசி எதுவும் இருக்கக்கூடாது, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மைசூர்பாக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு நமக்கு வந்து 1.5 கப் நெய் தேவைப்படும். நான் இன்றைக்கி 1 கப் நெய்யும் 1/2 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கிறேன். அல்லது நீங்கள் பாதி கப் நெய் பாதி கப் ரீஃபைண்ட் ஆயில் என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அல்லது ஃபுல்லாக நெய்னாலும் 1.5 கப் நெய்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு நெய்யை வந்து இந்த கடலை மாவில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மைசூர் பாக் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண வைக்கோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போ கொதிக்க வைக்கணும். இதை வந்து நம்ம ஒரு கம்பிப்பாதம் வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுல, இது ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் நல்லா நுரைச்சி வர அளவுக்கு வந்ததும் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அந்த கம்பி பதம் வந்துட்டா அப்படின்னு. இப்படி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கம்பி மாதிரி வரணும். அதை மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு பதம் ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள் லைட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவும் நெய்யும், அதை வந்து இந்த டைமில் சேர்த்து கட்டி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த நெய்யிலே நல்லா வேகட்டும். கடலை மாவு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வேகணும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலரில் அப்படி நுரைச்சிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீதி வச்சுருக்கோம் அந்த நெய்யும் ஆயிலும் சேர்ந்தது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிளறிக்கிட்டே வரணும். கையை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது, கீழே வந்து அடிபிடிச்சிரும். அதனால் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அந்த ஒயிட் கலரில் நுரைச்சி வரணும். அப்போ தான் கடலை மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு 2-3 டைம் இடையில வந்து ஊற்றிக்கிட்டே இருங்க. எனக்கு நான் 1.5 கப் ஆயிலும் நெய்யும் சேர்த்து எடுத்ததில் 1.25 கப் தான் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு அந்த மாவு வந்து உள்ளே இழுத்துக்கிறத பொறுத்து தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஆயில் நெய்யும் சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலரில் நுரைச்சி வந்திருக்கணும். அப்போனா நமக்கு கடலை மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம பாத்திரத்தில் அது ஒட்டாமல் வரணும். அப்போது நமக்கு வெந்துட்டு கரெக்டான பதம் இருக்குன்னு அர்த்தம். அது தாண்டி நம்ம அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஆயிலும் நெய்யும் சேர்த்து ஊற்றுறோம்லாம், அது ஊற்றும் போது அது வந்து இழுத்துக்கிடக்கூடாது. அப்படியே அது வந்து வச்சுருக்கோம். ஆயில் இப்போலாம் நம்ம ஊற்றும் போது உள்ளே இழுத்துட்டு நல்லா கடலை மாவு வேகும். அந்த டைம் நல்லா குக் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே இழுத்துக்கிடாது. அந்த டைம் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அந்த டைம் உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நல்லா நுரைச்சிட்டு பாருங்கள், நுரைச்சிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பாத்திரத்தில் ஒட்டவும் இல்லை. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். எனக்கு வந்து உள்ளே இழுத்துக்கிடவே இல்லை. அந்த பாத்திரத்தில் அப்படியே தான் நமக்கு அந்த ஆயிலும் நெய்யும் இருக்குது. இதான் நமக்கு சூப்பரான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாத்திரத்தில் வந்து நெய் ஃபஸ்ட்டே தடவி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தடவ முடியாது, அதுக்குள்ளே இது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இது பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா ஈவனாக நம்ம தடவி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்கன்னா கேப் எதுவும் இருக்காது, நல்லா செட் ஆயிரும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கத்தியில் வச்சு பீஸ் போட்டு வச்சுக்கிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்னா ஃபுல்லாகவே ஆறிடும். கீழே பாத்திரத்தை தொட்டு பாருங்கள், நமக்கு ஹீட் இல்லைன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை கவுத்தி போட்டு நம்ம திருப்பி கட் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து 100 கிராம் தான் நான் இன்றைக்கி கடலை மாவு யூஸ் பண்ணேன். இவ்வளோ ஆனால் நமக்கு மைசூர் பாக் கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸி தான். இதில் அந்த ஒரு கம்பி பதம் பார்க்குறது மட்டும்தான் நமக்கு கவனமாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். நம்ம இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும்.
இதை வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம வேகாமல் எடுத்துட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக நுரைச்சி வர அளவுக்கு ஸ்டேஜை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மைசூர்பாக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.